சமத்துவ மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணனை அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி அக்கட்சித் தலைவர் சரத்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் அந்த உத்தரவு வெளியாகி இருக்கிறது. இன்று காலை சமத்துவ மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த கரு நாகராஜன் மற்றும் 6 பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். ஏற்கனவே எர்ணாவூர் நாராயணன் பாரதிய ஜனதாவில் சேர இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவரை கட்சியிலிருந்து நீக்கி சரத்குமார் உத்தரவிட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் வேறு கட்சிகளிலிருந்து சில முக்கிய நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவில் இணைய வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் தற்போது சமத்துவ மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு எர்ணாவூர் நாராயணன், வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு உங்களை கட்சியிலிருந்து நீக்கி கட்சித் தலைவர் சரத்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். என்ன காரணங்கள் உங்களிடம் சொல்லப்பட்டிருக்கு? நடிகர் சங்கத்துல தேர்தலில் இந்த அரசு ஒரு உதவி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அதுக்கு பிறகு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்திட்டு இருந்தாரு. அது நாங்க அந்த பதவியை தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய இதுல ரெட்டையில நின்று ஜெயிச்சுட்டு வந்த பிறகு நாங்க ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக நான் தான் இன்னைக்கு அவர் மதியம் கூப்பிட்டு அவருடைய பிஏ கூப்பிட்டு நான் கட்சி விட்டு வெளியில போறேன்னு சொல்லியிருக்கேன். நான் அதனால அவர் என்ன நீக்கியிருக்காருங்க. நீங்க வேற கட்சியில் இணைய போறீங்க. இன்னைக்கு உங்க பொதுச் செயலாளர் இருந்த கருநாகராஜன் பிஜேபியில போய் சேர்ந்திருக்காரு. நீங்களும் விரைவில் பிஜேபியில சேர இருக்கிறனால அதுக்கு முன்கூட்டியே உங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த செய்தி உண்மையானதானா? அது பொய்யுங்க. அவர் பொதுச் செயலாளர் போய் அங்க சேர்ந்திருக்காரு. நான் ரெட்டையில அதிமுக கட்சியில உறுப்பினரா இருக்கிறேன் சார். நான் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியா இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடும் போது நான் அதிமுக உறுப்பினரா இருந்துதான் எனக்கு ரெட்டையில கொடுத்திருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் அந்த கட்சி விட்டு போக முடியாதுங்க. நான் அந்த கட்சி கூட தொடர்ந்து பணியாற்றுவேன். அவங்க கூட எப்பவுமே இருப்பேன். அந்த அம்மாவுக்காக, தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுக்காக, அந்த வெற்றிக்காக நான் பாடுபடுவாங்க. அப்போ உங்க பதில இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, சரத்குமார் ஆளும் அரசுக்கு எதிராக செயல்பட தொடங்கி இருக்கிறார், அதற்கு நீங்க துணை போகலைங்கிறனாலதான் உங்களை நீக்கி இருக்காருன்னு எடுத்துக்கிறதா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அவங்க டிஎம்கேல ஒரு 3 சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க கேட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல, அதாவது உங்க கட்சிக்குள்ள பொதுக்குழு, செயற்குழு போற அமைப்புகள்லாம் இருக்கு, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இவங்களிடம்லாம் கருத்து கேட்டு சரத்குமார் இந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல நடிகர் சங்க பிரச்சனையை அரசு அப்படிங்கிற தொடர்பு படுத்துறத நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் விரிவா நீங்க சொல்லலாம். நடிகர் சங்கத்தினுடைய பிரச்சனை தான் சார் எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு. எங்க கட்சியில எந்த உண்மையான மாவட்ட செயலாளரும் கிடையாதுங்க. நாங்க தேவைப்பட்ட மாவட்ட செயலர் வரவங்க போறவங்க கூப்பிட்டு வச்சுதான் கட்சி நடத்தும். கட்சியில எங்களுக்கு பொறுப்பான மாவட்ட செயலாளர் கிடையாது, கட்சியே கிடையாது எங்களுக்கு. நாங்க அந்த பதவியை நடிகர் சங்கத்துல நாங்க தோக்கடிக்க அரசு தான் தோக்கடிச்சுன்னு சொல்லி என்ன போய் ராஜினாமா பண்ணணும், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணும் பல நாள் என்ன தொந்தரவு பண்ணதுனால நான் கட்சி விட்டு விலகிக்கிறேன் என்று மதியம் நான் சொல்லிட்டேன். பாத்துருங்க, எங்களுடைய துணை அரசியல் ஆலோசகர் பன்னீர்செல்வம் அவங்ககிட்ட சொல்லி விட்டுருந்தேன். நான் வெளியில வந்துடுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாங்கினேன் சார். நான் சரத்குமார் அவர்கள் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்போடு இருக்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்படிதான், அதிமுக எதிரான ஒரு வாய்ப்புல இருக்க அதிமுக எதிரியா இருக்கிறார். உங்களை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய சொன்னது நடிகர் சங்க பிரச்சனைக்காகத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இப்போ தற்போது நீங்க என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க போறீங்க? நீங்க சட்டமன்ற உறுப்பினரால வேற எந்த கட்சியிலும் இணைய முடியாது, ஏன்னா சட்ட ரீதியா அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் என்ன நிலைப்பாட்டை வரக்கூடிய நாட்கள், இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை அரசியல் ரீதியாக நீங்க எடுக்க போறீங்க? உங்களோடு சேர்ந்து வேற யாரும் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தொடர்ந்து அதிமுக ஆதரவாக இருப்பேன். அந்த கட்சியில இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 60%, 50% பேர் என் பின்னால இருக்காங்க சார். சரி, இப்ப நீங்க இந்த தருணத்துல கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்து கடைசியில இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க, மாவட்ட செயலாளர் நாங்க தான் நியமித்தோம், கட்சியாகவே நடத்தப்படல அப்படின்லாம். இதெல்லாம் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தெரியலையா? இப்போ நீங்க இதை வெளி உலகத்திற்கு இந்த நடவடிக்கைக்கு பிறகு சொல்வதற்கான காரணம் என்ன? இல்ல, நாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்ல சார். கருத்து வேறுபாடு இருந்தா தானே, கட்சியில கருத்து வேறுபாடு இருந்தா தானே சொல்ல முடியும். எல்லாரும் ஒருங்கிணைத்து போகும்போது சொல்ல முடியாதுல்ல அத. அப்ப நடிகர் சங்க தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 1.5 2 மாதங்கள் ஆகிற நிலையில அந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை தொடங்கி தற்போது முற்றி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? ஆமாங்க ஆமாங்க. இப்ப இந்த தொடருக்கே போக கூடாதுன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்திட்டு இருந்தாருங்க. இப்ப நடந்த தொடர் கூட குளிர்கால கூட்டத்தொடர் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க.